கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரேமலதா அவர்களே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெல்கம் டு ஒத்த சீட்டு சொம்பு கழகம் ஓசி சோகா. ஒரு அரசு பதவி மீது மோகம் இன்னைக்கு அவங்கள தொட்டிடுச்சு. இது அவங்க தொண்டர்களுக்கு செய்ய மிகப்பெரிய துரோகம். அவங்க தொண்டர்களுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகமா மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன் ஒட்டாத ஒட்டு ஒட்டாது ஓட்டு. இந்த தேமுதிக திமுக கூட்டணி ஒரு ஒட்டாத ஒட்டு, இதற்கு ஒட்டாத ஓட்டு. தயவுசெய்து சொல்றேன், ஒரு தமிழனும் விழித்து கொள்ளுங்கள். இந்த இவ்வளோ பெரிய சாட்ட அடியிலையும் நீங்க விழிச்சுக்கலன்னா உங்களை எவனும் காப்பாற்ற முடியாதியா. ஸோ இதுல பாருங்க என்ன போடுறாங்க, இந்த 10 ரூபாய் நோட்டு இமேஜை போட்டுட்டு கீழே போட்டிருக்காரு 76 handed over. 76 handed overனா என்ன? அடுத்து இந்த மெசேஜ் பாருங்க, 150 handed over அண்ணா, 150 கோடி அக்டோபர்ல அனுப்பியே இன்னி வரைக்கும் தமிழக அரசு இதை பத்தி கவனம் தானே இருக்கு. ஏன்னா இதுல ஸ்டாலின் அவர்கள் உட்பட, உதயநிதி அவர்கள் உட்பட பல மந்திரிகள், பல IAS IPS ஆபீசர்ஸோட பேரு உள்ள அடங்கி இருக்கிறதுனால இன்னைக்கு அப்படியே கப்பு சிப்பா ஆயிட்டாங்க. இது நான் சொல்றது வெறும் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி இல்ல, கருணாநிதி அவர்களோட ஆட்சியில அப்புறம் பார்ப்போம். அதெல்லாம் போனா இன்னைக்கு டிஸ்கஷன் பத்தாது. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த பிரியஸ்ரீ மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம் மேம். மேம் ஆக்சுவலாக இப்போ திடீர்னு தேமுதிகவும் திமுகவும் முறையாக கூட்டணி வச்சுருக்காங்க. அதாவது 2016 இந்த கூட்டணி உருவாக வேண்டியது. பட் இருந்தாலும் 10 வருஷம் காலதாமதமாகி இந்த மாதிரி கூட்டணி உருவாகிருக்கிறதா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் வச்சுப்போமா? நான் உங்களுக்கு சில கேள்வி கேட்குறேன், நீங்க எனக்கு ஓகேவா? ஒரு வித்தியாசமா. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்க? தேமுதிக. இல்ல, தப்பு. ஏன்? திமுக. இப்போ கூட்டணின்றனால கட்சி மாறிட முடியும் அதனால. ஓகே, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க குரு யாரு? குரு கன்ஃபார்மா அவரோட ஹஸ்பண்ட் விஜயகாந்தா தான் இருக்கணும். ஆஸ்தான குரு இப்போ ஸ்டாலினா இருக்கலாம். பரம்பரை குரு மோடி அவர்களா? கமலஹாசன் அவர்கள். ஆட ஓகேவா. இப்ப அவங்க சேர்ந்திருக்க கட்சி திமுக. இல்ல, பிரேமலதா அவர்கள், நம்ம பிரேமலதா அவர்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரேமலதா அவர்களே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெல்கம் டு ஒத்த சீட்டு சொம்பு கழகம் ஓசி சோகா. அதுக்கு இப்போ சேர்ந்திருக்க பிரேமலதா அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவித்து இன்னைக்கு உரைய தொடங்கும். அதாவது அன்று அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததோ பிரேமலதா அவர்களே அப்படின்ற மாதிரி அன்று விஜயகாந்த் அவர்கள் சொன்னாரு, இன்னைக்கு கருணாநிதி வீடா தமிழ்நாடா, இதுதான் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இதை பிரேமலதா அவர்கள் தப்பா புரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாவம், கருணாநிதி வீடா தமிழ்நாடான்னா நேர கருணாநிதி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா தாயே, அது இல்லாம அர்த்தம் இன்னைக்கு தமிழனுக்கு ஒரு தமிழனுக்கும் அன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சரியா சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு தமிழனுக்கும் வாழ்வா சாவான்ற கேள்வி இன்னைக்கு, அதாவது அவர் போட்டியிட்ட போதே சொல்லிட்டாரு. அதாவது இப்ப இருக்கிறவரோட அப்ப இருக்கும் போதே அதே அலங்கோல கதை தான் தமிழ்நாட்டுக்குன்றத அப்பவே அவர் ஸ்டாம்ப் குத்திட்டாரு. இன்னைக்கு ஒரு தமிழனுக்கும் வாழ்வா சாவான்ற கதை இன்னைக்கு தமிழ்நாடா கருணாநிதி வீடான்னு அம்மா தாயே பிரேமலதா அவர்கள் இப்படி சர்ன்னு கருணாநிதி வீட்டுக்குள்ள ஓடி ஒழிஞ்சிட்டீங்களே கால் தெரப்பில. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இன்னைக்கு கமலஹாசன் கட்சியில சேர்ந்த பிரேமலதா அவர்கள் நாளைக்கு அவங்கள பார்லிமெண்ட்ல எம்பி பதவியில பார்க்கலாம். சொம்பு போடுறதுக்கு நல்லா கூட்டு சேர்ந்துட்டாங்க.
பட் இருந்தாலுமே மேம் அவங்களே சொல்லியிருக்காங்க கூட்டணின்றது வந்து எப்போ எங்கனாலும் மாறலாம் என்னன்னாலும் நடக்கலான்ட்டு. அப்போ அதிமுக வந்து பிரேமலதா விஜயகாந்த்ட்டு இவ்வளோ சீட்டு கொடுங்க செய்ய கொடுங்க கூப்பிட்டுருக்கலாமே மேம். எதுக்கு திமுக பக்கம் போக வேண்டிய அவசியம் இருக்கு அவங்களுக்கு? இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் ஒரு கட்சி, தான் ஒரு தலைவர், தான் பின்னாடி இவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்கன்ற அந்த நிலையை மறந்து இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சீட்டு பைத்தியம். அன்னைக்கு காலையில் தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட ஒரு வித்தியாசமான ஸ்பீச் கேட்டேன். எனக்கே ஆச்சரியமா போச்சு, ஒரு டிஃப்ரெண்டா பேசுறாங்களேன்னு. பாருங்க, இன்னைக்கு கேப்டனை ஏமாத்தினவங்க, கேப்டனை பழிச்சு பேசியவங்க, இந்த கட்சியை வந்து தங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினவர், இன்னைக்கு கேப்டனை ஏமாத்தினவங்கன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஏமா கேப்டனை ஏமாத்தின நம்பர் 1 கேடி யாருமா? நம்பர் 1 கேடி யாருமா? அவங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்களே, இது நியாயமா? இது அடுக்குமா? இது தமிழ்நாட்டுக்கு அடுக்குமா? இது தேமுதிக தொண்டர்களுக்கு நியாயமா? இது முதல்ல தேமுதிக தொண்டர்களுக்கு நியாயமா? அதுக்கு மேல அன்னைக்கு ஒரு வித்தியாசமா ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க. சீட்டை பத்தி தான் பேசினாங்க ஸ்பீச் ஃபுல்லா. உங்களை அரசு பதவியில் அமர்த்துவதா என்னுடைய முதல் வேலை. இப்ப நிறைய பதவிகள். ஸோ திடீர்னு அவங்க மக்களை பேசுறதையும் மக்கள் பிரச்சனைகளை பேசுறத மறந்துட்டு உங்களை அரசு பதவியில அமர்த்தது தான் என்னோட முதல் வேலை. திடீர்னு ஒரு மாதிரி பேசின உடனே எனக்கு டவுட் வந்துடுச்சு, என்னவோ மாற்றம் தெரியுதுன்னு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு அரசு பதவி மீது மோகம் இன்னைக்கு அவங்கள தொத்திடுச்சு. இது வந்து அவங்க வந்து தொண்டர்களுக்கு செய்ய மிகப்பெரிய துரோகம். அவங்க தொண்டர்களுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகமா மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு மக்களுக்காக மட்டுமே இருந்து அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க செலவழிச்ச கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகமா மட்டுமே தான் பார்க்க முடியும். இதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மரியாதையா கட்சியை மூடிட்டு தயவு செய்து திமுக இணைஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள மரியாதையா கும்பிடு போட்டிருப்போம். ஏன்னா அட்லீஸ்ட் அவங்க தொண்டர்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு வேற ஒரு கட்சியில சேர்ந்திருப்பாங்க. அன்னைக்கு நம்ம தலைவரோட மண்டபத்தை இடிச்சாரு, அன்னைக்கு அவ்வளோ கொள்ளை அடிச்சாரு. நம்ம தலைவர் கேப்டன் அவர்கள் மேடைக்கு மேடை கலைஞரை பத்தி அவ்வளோ பேசியிருக்காரு. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கொள்ளைக்காரன் கலைஞர் தான். கலைஞர் வந்ததுலேருந்து தான் தமிழ்நாடே சீரழிஞ்சதுன்னு மேடைக்கு மேடை மைக்கு பேசின ஒரு விஜயகாந்த் அவர் பேசினதெல்லாம் குப்பையில போட்டாச்சு. சோ இன்னைக்கு ஒரு தேமுதிகவோட தொண்டனின் நிலை அவள நிலை. ஒரு தேமுதிக தொண்டனும் நடு ரோட்ல நிக்கப்பட்டார். பட் இருந்தாலுமே கூட்டணி சேர்ந்த பிறகு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லும்போது நாங்கள் வந்து மக்கள் கருத்து கணிப்பு, அதுக்கப்புறமேட்டு நிர்வாகிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் வந்து வாக்கெடுப்பு நடத்தி தான் வந்து இதை நாங்கள் சேர்ந்துருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்களே மேம். இவ்வளோ வருஷமா அவங்க வந்து கட்சி நடத்துறாங்களே, மக்கள் கருத்து சொல்லலையா? இல்ல அவங்க நிர்வாகிகள் கருத்து சொல்லலையா? இது ஒரு பெரிய சதி, உள் சதி. இன்னைக்கு ஒரு பெட்டி பாலிடிக்ஸ்ல பல பெட்டிகளுக்காக வெறும் ஒரு கேவலம் ஒரு ஒத்த எம்பி சீட்டு மோகத்துக்காக நம்ம லிஸ்ட்ல அடுத்து சேருவது திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கமலஹாசனுக்கு பின்னாடி. சூப்பருங்க. அன்னைக்கு ரிமோட்டை டிவி மேல எரிஞ்சிட்டு இன்னைக்கு நான் ரிமோட் எங்க கையை விட்டு போக கூடாது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போக கூடாதுன்னு நான் எரிஞ்சேன்னு பேசினவங்க இன்னைக்கு அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே சூப்பர்மா. நீங்க தொண்டர்களின் பேச்சு கேட்டு நிர்வாகிகளின் பேச்சு கேட்டு அதனால்தான் நீங்க இவ்வளவு நாள் தடுமாறுனீங்க. இல்லாட்டி நீங்க முதலே இந்த முடிவை நீங்க எடுத்துட்டீங்க. ஆனா எல்லாரையும் நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்றதுக்காக இவ்வளோ நாள் தாமதம் பண்ணி எப்படி இதை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம கடைசியில தேர்தல் நேரத்துல இப்ப அறிவிச்சிட்டா மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சான்ஸே இல்லைங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி அன்பும் பாசமும் எந்த நாட்டிலையும் இல்லை. ஏன்னா மக்கள் வந்து சீக்கிரம் மறந்துடுவாங்க, சீக்கிரம் மன்னிச்சிடுவாங்க ஒரு பிழை. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா 2 மாசம் தானே, இந்த தேர்தல் நேரத்துல சூட்டா அறிவிச்சோன்னா என்ன 2 நாள் ட்ரெண்டிங் நியூஸா போகும், மக்கள் மறந்துடுவாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க, நம்ம வேலையை பார்த்து எம்பி சீட்டை வாங்கிட்டு போலான்றதுதான் அவங்களோட மெகா பிளான். சான்ஸே இல்லம்மா, இப்பயே சொம்பு ஸ்டிக்கர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் புரிஞ்சுக்கணும்,
தேமுதிக மக்கள் வந்து இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களால இன்னைக்கு களத்துல நிற்கப்பட்டு ஒரு கொள்கையோட ஒரு கோட்பாடோட இருக்கிற மக்கள் அவங்க கண்டிப்பா இத மன்னிக்க மாட்டாங்க. ஒட்டாத ஒட்டு ஒட்டாது ஓட்டு. இந்த தேமுதிக திமுக கூட்டணி ஒரு ஒட்டாத ஒட்டு, இதற்கு ஒட்டாத ஓட்டு. இதுக்கு மட்டும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், திமுக ஸ்டாலின் அவர்கள் பகல் கனவு காண, அதாவது தேமுதிக மக்கள்லாம் விஜயகாந்த் தொண்டர்கள்லாம் விஜயகாந்த் ஆதரவர்கள்லாம் நமக்கு ஓட்டளிப்பாங்கன்னு மட்டும் தயவு செய்து பகல் கனவு காணாதீங்கம்மா. அது நடக்கவே நடக்காது. மக்கள் தெளிவா இருக்காங்க. மக்கள், தேமுதிக மக்கள், விஜயகாந்தின் தொண்டர்கள், கேப்டனின் தொண்டர்கள் என்னைக்குமே கேப்டனின் வழியில், என்னைக்குமே கலைஞர் பெரும் துரோகி, அது அந்த உண்மை அவங்க மனசுல நிலைத்து நிற்கும் வாழ்க்கை முழுக்க. அதே மாதிரி இப்போ கே நேரு அவர்கள் மேல வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. 888 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் காமிச்சிருக்காங்க. அவங்க அது மேல வந்து ஏன் வெப்பிய துண்டை போட்டீங்க? என்னைக்கோ போட்டிருக்க வேண்டிய துண்டு அக்டோபர்ல. ஏன் மேம்? அதாவது இன்னைக்கு ஒரு தமிழனும் இந்த துண்டை போட்டுக்கணும். இன்னைக்கு தமிழனின் துண்டமைப்பு நாள். அதாவது இன்னைக்கு நல்ல ஸ்டாலின் அவர்கள் ஒரு தமிழனும் கூப்பிட்டு தலையில துண்டு போட்டு விட்டாரு. அதாவது இதான் அவரோட ஆட்சியோட அவல நிலை. ஏன்னா திரு கே நேரு அவர்கள் இன்னைக்கு இது ஒரு மந்திரி, ஒரே ஒரு மந்திரி, ஒத்த டிபார்ட்மெண்ட்ல இந்த இடி வந்து அமலாக்கத்துறை கொடுத்திருக்கிற ரிப்போர்ட்ஸ், வாட்ஸ்அப் ரிப்போர்ட் எல்லாம் வெறும் 6லேருந்து 8 மாசத்துக்கான ஆதாரங்கள் ரிப்போர்ட் தான். அவரோட பதவி முழுக்க 5 வருஷத்துக்கான ரிப்போர்ட் இல்ல. வெறும் 6லேருந்து 8 மாசத்துக்குள்ள 1020 கோடி மட்டும்தான். இது 3 பேருக்கு உள்ள வாட்ஸ்அப் சாட்ல கிடைச்சது மட்டும்தான். மொத்த இது இன்னும் எடுக்கல. ஸோ மொத்த யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் வாட்ஸ்அப் சாட் போயிருக்கு, அவங்களுக்குள்ள என்னெல்லாம் பண பரிமாற்றங்கள் போயிருக்கு, இன்னும் வரல. வெறும் 3 பேருக்குள்ள, அதாவது அமலாக்கத்துறை இது எப்படி ஆரம்பிச்சுன்னா, அமலாக்கத்துறை வேற விஷயமா கே நேரு அவர்களோட வீட்டுக்கு ரெய்டு போனப்போ இந்த சனியை ஆரம்பிச்சுது. அதாவது அவங்க வேற எதையோ ஆரம்பிக்க போய் அவங்க வந்து இந்த ஒரு இதை வந்து இதுக்கான ஆதாரங்களை கைப்பற்றாங்க. அதாவது அவங்க தோண்ட இதுல இவ்வளோ ஆதாரங்களா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு ஒன்னொன்னா மெதுவா தோண்டி எடுக்கவும் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்னைக்கு ஒரு தமிழனும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை. ஒரு தமிழ்நாட்டு மக்களும் தயவு செய்து எலெக்ஷனுக்காக இல்லையா உடியா, நான் பாஜக இல்லையா உடியா, நான் ஒரு சாதாரண தமிழச்சியா தயவு செய்து சொல்றேன், ஒரு தமிழனும் விழித்து கொள்ளுங்கள். இந்த இவ்வளோ பெரிய சாட்ட அடியிலையும் நீங்க விழிச்சுக்கலன்னா உங்களை எவனும் காப்பாற்ற முடியாதியா. அவன் நீங்க உழைச்சு காலையிலேருந்து ராத்திரி தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம நீங்க தயவு செய்து உழைச்சு உங்க வீட்டை பார்க்க முடியாம, உங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியாம, பிள்ளைங்களை பார்க்க முடியாம உழைச்சு நம்ம ஒரு சம்பாத்தியம் பண்ணி ஒரு குருவி மாதிரி சம்பாத்தியம் சேர்த்து வச்சு அதுல வந்து இந்த கேடு கெட்ட அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டோன்னு ஒரே ஒரு தப்பு, அந்த ஓட்டுன்ற அந்த ஒரே ஒரு தப்புக்கு, அந்த ஒரு விரலை வச்சுட்டோன்ற அந்த ஒரே ஒரு தப்புக்காக இந்த ஒரு கேடு கெட்ட அரசாங்கத்துக்கு நம்ம குருவியா சேர்த்து வச்ச பணத்துல ஒரு டாக்ஸ்ன்னு ஒண்ணு கட்டுறோம் பாருங்க, ஒரு வரின்னு. அந்த பணம் யாருக்கு சொந்தம்ன்ற, அது உங்களுக்கும் எங்களுக்கும் நம்ம வேர்வையை சிந்தி உழைச்ச பணம். அது நம்மளோட மேம்பாட்டுக்காக, நம்ம நாட்டோட மேம்பாட்டுக்காக, நம்ம தினசரி வாழ்க்கைய மேம்படுத்துறதுக்காக, நம்மளுக்கு பல திட்டங்கள் தீட்டுறதுக்காக வைக்க வேண்டிய பணத்தை அவன் இப்படி பகல் கொள்ள பண்ணிட்டு போறானே. தயவு செய்து மக்களே விழித்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நடக்கிறது திருடர்களின் ஆட்சி, திருட்டாட்சி. இன்னைக்கு கேடு கெட்ட திருட்டாட்சி நடக்குது. அலிபாபாவும் 40 கொள்ளையர்கள் மாதிரி இந்த பல கொள்ளையர்களின் ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கிறது. கொள்ளையர்களின் ஆட்சி. தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களை விழித்து கொள்ளுங்கள்.
இன்னும் ஒரு முறை இவங்களை ஆட்சிக்கு வர விடாதீங்கன்றத நீங்க இன்னைக்கு எடுக்க வேண்டிய சபதம். தயவு செய்து, ஏன்னா இது உங்க பணம், எங்க பணம். ஏதோ ஒரு 1020 கோடி இல்லம்மா, ஏதோ ஒரு 1020 கோடி இல்ல தாயே, ஏதோ ஒரு 1020 கோடி இல்ல நண்பா, தோழர், தோழியே. இது நம்ம பணம், உங்க பணம், ஏன் பணம், நம்ம உழைச்சு வர பணம். 1020 கோடி இன்னைக்கு ஹவாலால புஷ். அதாவது எந்த அளவுக்கு இவங்க ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா, கே.என். நேரு அவர்களை சார்ந்த ரமேஷ் கவிப்பிரசாத் அப்படின்னு 2 பேரு, இவங்க என்ன பண்றாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் முக்கியமா இந்த அப்புறம் கே.என். மணிவண்ணன், கே.என். நேருவோட பிரதர், இவங்க 3 பேரோட ஆவணங்கள் மட்டும்தான் இப்ப எடுத்திருக்காங்க. இவங்க 3 பேரோட வெறும் 6லேருந்து 8 மாசம் ஆவணங்கள், சாட் மெசேஜஸ் மட்டும் கிடைச்ச 1020 கோடி. இது அதுல எவ்வளவு டெலீட் பண்ணியிருக்காங்களோ, எவ்வளோ வேற விதமா கையாண்டிருக்காங்களோ வேற பணங்கள், அது தெரியாது. வெறும் இந்த சாட் மூலமா வந்த பணங்கள் 6 மாசத்துல 1020 கோடினா 3 பேருக்கு. அப்போ இன்னும் எவ்வளோ பல 1000 கோடி திருடு போயிருக்கு. இதுதான் ஒத்த கேள்வி. நம்ம ஒரு தமிழனும் இன்னைக்கு நடு ரோட்ல போராடணும்ன்ற. இன்னைக்கு ஒரு தமிழனும் இன்னைக்கு நடு ரோட்ல திமுகவினரை எதிர்த்து போராடணும். எங்க பணத்தை திருப்பி குடியா, ஒத்த கேள்வி கேட்கணும். எங்க பணத்தை திருப்பி குடியா, நம்ம பணத்தை திருப்பி கூட சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் போராடணும் இன்னைக்கு. ஏன்னா இவங்க பண்ணதை பாருங்க. ஒரு வாட்ஸ்அப் சாட் ரமேஷ் என்றவர்கள் ஒரு 2-3 சாம்பிள். அதாவது ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சிவாஜி படத்துல வர மாதிரி அந்த பாணியில இங்க இருக்கிறவங்களுக்கு பல 1000 கோடியை கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 10 ரூபாய் நோட்டை ஒரு எவிடன்ஸா கொடுக்குறாங்க. இந்த 10 ரூபாய் நோட்டை எடுத்துட்டு அந்த நபர், அந்த குறிப்பிட்ட நபர் இவங்க சொல்ற ஊருக்கு போகணும், துபாயோ எங்கேயோ. அங்க போயிட்டு இந்த 10 ரூபாய் நோட்டை இவங்க சொல்ற ஏஜென்ட் கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த அவ்வளோ கோடிகளை அவங்க கமிஷனை எடுத்துட்டு மீதியை அவங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமா எல்லா அமௌண்ட்டுமே இப்படிதான், பல 1000 கோடிகள் இப்படிதான் தினம் ஒரு நாள் 2 நாள் இல்ல, தினம் இவ்வளோ பல 1000 கோடிகள் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருந்திருக்கு. ஸோ இதுல பாருங்க என்ன போடுறாங்க, இந்த 10 ரூபாய் நோட்டு இமேஜை போட்டுட்டு கீழே போட்டிருக்காரு 76 ஹேண்டட் ஓவர். 76 ஹேண்டட் ஓவர்னா என்ன, சாரி 76 கோடி ஹேண்டட் ஓவர். அடுத்து இந்த மெசேஜ் பாருங்க, 150 ஹேண்டட் ஓவர் அண்ணா. 150னா 150 ஹேண்டட் ஓவர் அண்ணா, 150 கோடி. அடுத்து 100 ஹேண்டட் ஓவர் அண்ணா, 100 கோடி. ஸோ இப்படி பல பரிமாற்றங்கள் நடந்துட்டே இருந்திருக்கு. இது எல்லா பணமும் வெளிநாட்டுக்கு, அதாவது சாமர்த்தியமா இங்க கொள்ள அடிச்சு நம்ம எங்கேயாவது என்னைக்கா மாட்டிடுவோமான்றது முதல்லயே வெளியில அனுப்பிடுறது. இது சாமர்த்தியம் பாருங்க. அடுத்து வெறும் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் இல்ல, பல இமெயில்ஸ், அதுல கூட இந்த 10 ரூபாய் நோட்டோட இமேஜ் அனுப்பி அந்த 10 ரூபாய் நோட்டோட சீரியல் நம்பர் அனுப்பி, அதுதான் எல்லா மக்களும் சொல்றாங்க திமுகன்றது சயின்டிபிக்கா கொள்ளையடிக்கிறதுன்னு. இதுதான் இந்த மாதிரி பல பரிமாற்றங்கள் அனுப்பியிருக்காங்க. 1 இல்ல 2 இல்ல. ஸோ இதுக்கு யாரு உடந்த, இந்த நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட நிக்கிற இந்த மிஸ்டர் கவிப்பிரசாத். இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கே.என். நேருவுக்கு ரைட் ஹேண்டா இருந்து எல்லா உள்கூத்து வேலையும் பார்த்திருக்காரு. எவிடன்ஸ்ல எங்க கிடைச்சது மேம்? இந்த எவிடன்ஸ் எல்லாம் ஃபுல்லா வாட்ஸ்அப் மெசேஜ், டெலகிராம் ஆப்ன்ற இருக்கு, அந்த மெசேஜ் எல்லாமே ரவிபிரசாத் அவர்கள், அப்புறம் டி ரமேஷ் அப்படின்றவர்கள், அப்புறம் கே.என். மணிவண்ணன், இவங்க 3 பேரோட போனை அமலாக்கத்துறை கைப்பற்றிருக்கு. ப்ரூஃப் எல்லாமே அமலாக்கத்துறை வெளியிட்டது. ஆமா. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இவர் ரவிபிரசாத் அவர்கள் கே.என். நேரு அவர்களோட நிக்கிறார். ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில அவ்வளோ நீங்க அவரை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனா ஃபுல் வேலையும் அவங்களது தான். அடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது வெறும் பண பரிமாற்றங்கள்ல மட்டும் இவங்க வெறும் ஒரு கீழ்நிலையில இருந்து இங்கேருந்து பணம் வாங்கி அங்கேருந்து பணம் கொடுக்கறது மட்டும் இல்ல, பல முக்கியமான டெண்டர்களை நிர்ணயிக்கிறதுலயும் இவங்க கை இருந்திருக்கு. ஏன்னா இங்க பாருங்க,
ராமசாமி எஸ்சி மெட்ரோன்ற ஒருத்தர் இமெயில் அனுப்பியிருக்காரு. ப்ளீஸ் அரேஞ்ச் அப்பாயின்மெண்ட் வித் சபரீசன். யாருக்கு? ரவி பிரசாத் அவர்களுக்கு. சபரீசன் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க, ரவி பிரசாத் அவர்களுக்கு இமெயில் அனுப்புறாரு. அப்போ அவரோட ஆளுமை எந்த அளவு இருக்கும்? ஒரு ரவி பிரசாத்ன்றவங்க இன்னி வரைக்கும் நீங்க நான் கேள்விப்பட்டிருக்கோமா? அப்போ மக்கள் இன்னைக்கு கேட்க வேண்டிய கேள்வி, அப்போ நான் ஓட்டு போட்டது யாரு? நான் அமைச்சர்னு ஒருத்தர் உட்கார வச்சது யாரு? ஸ்டாலின் அவர்களை, கே நேரு அவர்களை. இவர் யார்? ரவி பிரசாத். இவர் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? நான் கேட்கிறேன், இவர் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? ஒரு மக்களால தேர்ந்தெடுக்கப்படாதவர் இன்னைக்கு எல்லாத்தையும் நிர்ணயம் பண்றாருன்னா, இன்னைக்கு இந்த ஜனநாயகத்துல, இந்த சோ கால்டு ஜனநாயகத்துல எல்லாத்தையும் நிர்ணயிக்க பண்றாருன்னா, அப்போ இது ஜனநாயகமா? இங்க நடக்கிறது ஜனநாயகமான்ற ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. அடுத்து பல விஷயம். துர்கா ஸ்டாலின் அவர்கள், அவர் பேரும் வருது, அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு டெண்டர் விடுறதுக்கு முன்னாடியே பப்ளிக்கா இந்த பர்சனுக்கு டெண்டர் ஒர்க் எல்லா அமௌண்ட்டும் வாங்கியாச்சு, டெண்டர் டாக்குமெண்ட் ஹாஸ் பீன் கன்ஃபார்ம் அப்படின்னு இவங்களே முன்கூட்டியே யாருக்கு எந்த டெண்டர் கொடுக்கணும் இவங்க முன்கூட்டியே டிசைட் பண்றாங்க. அப்புறம் பேருக்கு ஒரு டெண்டர்னு ஒரு வெளியிடுறது. அப்ப டெண்டருக்கு அப்ளை பண்றவன்லாம் இழிச்சவாயன் இல்லையா? அப்போ இது ஜனநாயகமா? நீங்க முன்கூட்டியே பணம் வாங்கி யாருக்கு டெண்டர் எல்லாமே டிசைட் பண்ணிடுறீங்க. ஸோ இங்க பல பேர், கலாநிதி எம்பி பல பேரோட பேர் அடிப்படுது. டியர் அண்ணா, மேட்டர் இஸ் வெரி அர்ஜென்ட். இங்க பாத்தீங்கன்னா RS என்டர்பிரைசஸ் ஈரோடு, Gayatri and RS Enterprises have done work for 5.5 and Erode Solar Bus Stand. But they did not give party fund so far. So, இவங்க அமௌண்ட் வாங்கறதெல்லாம் பார்ட்டி ஃபண்டுன்ற பேர்ல. ஸோ இன்னைக்கு இந்த கொள்ள முழுக்கமா பார்ட்டி ஃபண்டுன்ற பேர்ல இவங்க முழுக்க கொள்ள அடிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ வாட்ஸ்அப் மெசேஜஸ், அவ்வளோ டெண்டர் டாக்குமெண்ட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 250 பக்கம். இது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு விதமான ஊழல் வெளியில வந்திருக்கு. என்னன்னா, ஒரு இமெயில் வந்திருக்கு. இந்த இமெயில் டெலிகிராம் மெசேஜ்ல இதுல திருநெல்வேலி மாநகரத்திலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி வருகையை பத்தி. ஸோ ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி வரணும்னா இவங்க விழா அரேஞ்ச் பண்ணணும். இதுல என்ன ஒரு உள்கூத்துனா, ஸ்டாலின் அவர்களே, நீங்க மக்களின் திண்டாட்டம், திமுகவின் கொண்டாட்டம், எல்லா ரீலோட ரியல் இப்பதான் புரிஞ்சுது ஸ்டாலின் அவர்களே. இதுக்கு பணம் கொடுத்தது முழுக்க அங்க இருக்கிற ஆபீசர்ஸ். இன்னைக்கு திமுக விழாக்களுக்கு ஃபண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க அந்த ஊர்ல இருக்கிற லோக்கல் அதிகாரிகளுக்கிட்ட இருந்து பிடுங்கி இன்னைக்கு திமுக விழா கொண்டாடிட்டு இருக்கு. இந்த ப்ரூஃப்மே என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் வெளியிட்டதுங்களா? ஆமா. சோ இதுல பாத்தீங்கன்னா சில அதிகாரிகள் இன்னும் அந்த 1 லட்சம் கொடுக்கல. சோ ஒரு அதிகாரி கிட்ட இருந்து 1 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் சில அதிகாரிகள் கொடுக்கல. அந்த மாதிரி அதிகாரிகளை மிரட்டி காசு வாங்கும்போது அதிகாரிகள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமே மேம்? எப்படி முடியும்? இன்னைக்கு ஒரு ஆட்சியை எதிர்த்து நான் கேக்குறேன், இன்னைக்கு ஒரு ஆட்சியை எதிர்த்து யாரு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? இந்த விஷயமே இடி, அதான் அமலாக்கத்துறை, ஒரு லீகல் பாடி, ஒரு கண்ட்ரியோட, நம்ம டெமோக்ரஸியில இருக்கோம், ஒரு கண்ட்ரியோட லீகல் பாடி அமலாக்கத்துறை அக்டோபர்ல அனுப்பியே இன்னி வரைக்கும் தமிழக அரசு இத பத்தி கவனி தானே இருக்கு. ஏன்னா இதுல ஸ்டாலின் அவர்கள் உட்பட, உதயநிதி அவர்கள் உட்பட பல மந்திரிகள், பல IAS IPS ஆபீசர்ஸோட பேரு உள்ள அடங்கி இருக்கிறதுனால இன்னைக்கு அப்படியே கப்பு சிப்பா ஆயிட்டாங்க. இன்னைக்கு மக்களோட போராட்டம் திமுகவின் கப்பு சிப்பு. சோ இன்னைக்கு கப்சிப்பு அரசு. சோ இன்னைக்கு கப்சிப் ஸ்டாலின் அவர்கள் வாயே திறக்காம வெறும் கொண்டாட்டமா போய் மைக்க பிடிச்சு பேசுறாரு. நான் கேக்குறேன், இன்னைக்கு ஒரு அமலாக்கத்துறையாளுக்கே பெப்ப கொடுக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஒரு சாதாரண அதிகாரிய கேட்கவா போறாங்க? நான் கேக்குறேன். இது இன்னைக்கு இந்த மேட்டர், இன்னைக்கு இன்னும் என்ன பண்ணுவாங்க? இன்னும் ஸ்டாலின் அவர்கள் கப்சிப் மோடுதான். நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேசாம அவருக்கு சுவாமிஜி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு எல்லாரும் காவி துண்டு போத்துருவோமா? காவி தான் அவருக்கு ஒத்துக்காதே.
பரவாயில்ல, இந்த நேரத்துல போத்தணும். சுவாமிஜி ஸ்டாலின் அவர்களே வணக்கம். ஏன்னா சுவாமிஜி மாதிரி அவர் தியான நிலைக்கு போயிட்டாரு. ஏன்னா இங்க ஒண்ணு பத்திக்கிட்டு எரியுது. மக்கள் மன்றத்துல இன்னைக்கு தமிழகத்துல பத்திக்கிட்டு எரியுது. பல ஆயிரம் கோடி பத்திக்கிட்டு எரியுது. ஸ்டாலின் அவர்கள் கப்பிச்சிப்பு. தமிழனின் என்லைட்டன்மெண்ட் கோர்ஸ் திரு ஸ்டாலின் சுவாமிஜி அவர்கள் தயவு செய்து ஒரு தமிழனுக்கும் கொடுங்க. தமிழ்நாடே பத்தி எறும்போது நீங்க இப்படி தியான நிலைக்கு போய் கப்பிச்சிப்பா இருக்கீங்களே, சான்ஸே இல்லை சார். உங்களுக்கு தான் காவி ஓட அணியணும், உங்களுக்கு தான் மாலை மரியாதை பண்ணணும், சான்ஸே இல்லை. சம வெறும் உங்களோட ஒரு அமைச்சரோட வெறும் 6 மாச கதி வெறும் பல ஆயிரம் கோடி. அடுத்து ஒரு அமைச்சரும் ஒரு துறையில எடுத்து முழு 5 வருஷத்தை எடுத்தோன்னா என்ன ஒரு 5 லட்சம் கோடி இருக்குமா? 5லேருந்து 10 லட்சம் கோடி இருக்கும். அவ்வளவுதான் மக்களே, தமிழ் மக்களே. வெறும் திமுகவை நீங்க வாக்களிச்சு திரு ஸ்டாலின் அவர்களை, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை, எக்ஸ்கியூஸ் மீ, இது நான் சொல்றது வெறும் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில, கருணாநிதி அவர்களோட ஆட்சியில அப்புறம் பார்ப்போம். அதெல்லாம் போனா இன்னைக்கு டிஸ்கஷன் பத்தாது. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில மக்களே இன்னைக்கு வெறும் ஒரு 10 லட்சம் கோடி தான் மக்களே உங்ககிட்ட திருடி இருக்காங்க. ரொம்ப ஒண்ணும் இல்லை. எல்லாரும் இன்னைக்கு தலையில துண்டு போட்டு ஓரமா உட்காந்துக்கோங்க. ஸ்டாலின் அவர்கள் மாதிரி தியான நிலையில கப்பு சிப்புன்னு உட்காந்துக்கோங்க.